ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருவம்பாவை 10வது பாடல். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை மொழியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோவில் குலத்து அரண் தன் கோவில் பிணா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆறு அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவா என்பது பாடல். இந்த பாடலில் தான் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், உருவ வழிபாடு செய்யாதவர்கள் உலக அளவில் ஒருவர் கூட கிடையாது என்பது தெரியறதா? அனைத்தும் அவன் வடிவங்கள் என்னும் பொழுது எங்கே பேதாபேதம்? அடுத்தது கொஞ்ச நாளை போட்டோம், இந்த பாடலை நிறைவு செய்யும் பொழுது அது விஞ்ஞான ரீதியாகவே பார்த்து விடலாம். பாதாளம் 7 சொல்லி வச்சிருக்கு. அதல விதல சுதல தராதல ரசாதல மகாதல பாதாள என்று பாதாளம் 7. பாதாளம் ஏழினும் இந்த ஒவ்வொன்றா போய் அந்த 7 பாதாளம் போயிட்டு பார்த்தாக்கா சொற்கழிவு என்னதான் பார்த்தா கூட சரி, அப்பவும் முடியாது, நம்ம துதித்து முடியாது. தெரிகின்றதா? வேதங்களே தேடிக்கொண்டிருக்கின்றன என்றால் நாம் எந்த மூலை? பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவேறு. எல்லா பொருள்களும் எங்கு முடிகின்றதோ அந்த திருமுடி பார்த்தாக்க அப்படியே பார்த்தாங்க நிலம் இருக்கு, அப்புறம் அந்த மலர்கள் இருக்கின்றன அல்லவா? அப்படிப்பட்ட அந்த சிவபரம்பொருளின் அற்புதமான வடிவத்தை அங்கே நமக்கு திருமுடி முதல் திருவடி வரை சொல்லி, அது சொல்லால் அடங்காதது என்பதையும் சொல்லி, பேதை ஒரு பால், அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள் எந்த விதத்திலும் அடங்காதது, கற்பனை கடந்த ஜோதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட அந்த கற்பனை கடந்த ஜோதி இப்ப ஏன் உருவத்தோட வரணும்? பேதை ஒரு பால் திருமேனி அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று சொல்கின்றோமே. சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வர வடிவம், பாதி அம்பாள் பாதி சிவபெருமான் சொல்கின்றோம் அல்லவா? அந்த ஒரு வடிவம் மட்டுமல்ல, அதைத்தான் அழுத்தம் திருத்தமா அந்த இடத்துல மாணிக்க வாசகர் சொல்கின்றார். பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். ஒன்றல்லன்னா பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன். ஞானசம்பந்தர் பாடியதாக ஏற்கனவே பார்த்தோமே நாம. அப்படிப்பட்டவன் பலவித ஆகாயமாக இருப்பதும் அவனே, நீராக இருப்பதும் அவனே, நிலனாக இருப்பதும் அவனே, காற்றாக இருப்பதும் அவனே, வாயுவாக இருப்பதும் அவனே. இந்த காற்று வாயு உதாரணத்துக்கு சொன்னேன் நான். அப்படிப்பட்ட எல்லா விதமாகவும் இருக்கக்கூடியவன் சிவபெருமான். இதில் பூமி ஓரளவுக்கு சரி, எதை உருவம் தெரியுது வச்சுக்கோங்க. ஆகாயத்துக்கு எங்கே உருவம், காற்றுக்கு எங்கே உருவம், அதாவது வாயு பகவான் சொல்கிறேன், வாயுவுக்கு எங்கே உருவம்? சந்தேகம் வருகின்றதா? பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் பல பல இருக்கின்றன. அடுத்தது, வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன். அப்படிப்பட்ட அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் அருளோடு ஆனந்த பூர்த்தியாகின்னு தாய்மான சுவாமிகள் பாடியதை போல எல்லையில்லாத அந்த சிவபரம்பொருள் ஓத உலவா என்னதான் சொல்லி துதிச்சாலும் சரி, சொல்லில் அடங்காதது ஒரு தோழன். நமக்கு தோழனாக நின்று எல்லா விதமான தீமைகளையும் நீக்கி மங்களங்களை அருள்கின்றது. இதைத்தானே எங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு சொல்லும் பொழுது தம்பிரான் தோழர் என்றே சொல்லி அங்கு வருகின்றது. நமக்கு தோழனாக இருக்கக்கூடியவன் தெரிகின்றதா? எல்லா விதமான மங்களங்களையும் அருளக்கூடியவன். அடுத்தது, அங்க இருக்காருன்னு சொன்னீங்களே, தொண்டர் உளன்.
தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட அந்த சிவபரம்பொருளுக்காக கோதில் குலத்து அரண் தன் கோவில் பிணா பிள்ளைகள் அனுபவசாலிகளிடம் போய் அனுபவம் வேண்டியவர்கள் அங்கே கேட்கின்றார்கள். கோவில் குலத்து அரண் தன் கோவில் பிணா பிள்ளைகள், அந்த கோவிலில் திருப்பணி செய்பவர்கள், அவர்கள் வாழ்நாளையே அதற்காக தியாகம் செய்பவர்கள். அங்கே இறைவன் முன்னால் நடனமாடுவது, அங்கே இறைவன் முன்னால் பாடல் பாடுவது, இறைவனுக்கு முன்னால் அங்கே அழகாக கோவிலை தூய்மை செய்து அந்த பணி அகில் புகை குங்குலி முதலான அதை செய்யக்கூடியது. இப்படிப்பட்டவர்கள் பல பேர் இருந்தார்கள். அவர்கள் காத்தால் எழுந்த நேரம் கோயிலுக்கு பாட வேண்டியது, அங்கே போய் என்னென்ன வாத்தியம் வாசிக்கணுமா, என்னென்ன பாடல் பாடணும், எப்பப்போ என்ன என்ன ராகம் என்ன என்ன தாளம் என்று தெரிந்து வாசிக்கக்கூடியவர்கள். குருக்கள் பட்டாச்சாரியர்லாம் சொல்ல வேண்டாம், தானே. அப்ப கோதில் குலத்தரன் தன் கோவில் பிணா பிள்ளைகள், அப்படிப்பட்ட அனுபவசாலிகளே இங்கே நீங்க இருந்து பக்குவப்பட்டவர்கள். என்ன வேணும் கேளுங்கோ. ஏது அவன் ஊர், எது அவன் ஊர், ஏது அவன் பேர், எது அவனுடைய பேர், அவனுக்கு உற்றார் யார், அயலார் யார், நிதானமாக சொல்லி கொண்டு போயிருக்கிறேன். ஏதவனை பாடும் பரிசு, இந்த கேள்விக்குறியுடன் முடிகின்றது. ஆனால் பதிலும் இதிலேயே இருக்கின்றது. ஏதவன் ஊர், ஒவ்வொன்றையும் இடம் மாற்றி பொருள் கொள்ள வேண்டும். தமிழில் கொண்டு கூட்டு, தமிழில் கொண்டு கூட்டுன்னு சொல்லிட்டோம். சமஸ்கிருதத்தில் அன்வயப்படுத்துவது. ஏது அவன் ஊர், அந்த அவன் ஊர் ஏது. தமிழில் ஏது என்பது முன்னோர்கள் காலத்திலேயும் இப்படி தமிழில் அந்த ஒரு பொருளும் உண்டு. இது சௌகரியமாக இருக்கும், நமக்கு நலத்தை விளைவிக்கக்கூடியது. இவ்வளவு ஏன் போன தலைமுறை வரைக்கும், ஏன்னா இப்போதான் எல்லாமே டிங் டிங் டிங்னது வாட்ஸ்அப்பா. ஐ கரெக்டாக சொல்கிறீங்க பாருங்க. வாட்ஸ்அப்லாம் இல்லாத காலம். இதுலேயே போஸ்ட் கார்டில் எழுதி போடும்பொழுது நலம் நலமறி தாங்கள் அவ்வப்பொழுது எனக்கு கடிதம் எழுதினால் ஏதுவாக இருக்கும். என்னது ஏதுவாக இருக்கும்னா ஏதுன்னு அர்த்தம் இல்லை, நலமாக இருக்கும் என்பது பொருள். ஏது அவன் ஊர் என்பது அவன் ஊர் ஏது. எந்த திருத்தலமாக இருந்தாலும் சரி, அந்த திருத்தலத்தை சொல்லி கொண்டிருக்கலாமே. ஏது அவன் பெயர், அவனுடைய திருநாமம் எதுவாக இருந்தாலும் சரி, அவன் பெயர் ஏது. எல்லா விதமான மங்களங்களையும் அளிக்கக்கூடிய திருநாமங்கள் கொண்டவன். உற்றார் யார், அவனுக்கு இவர்கள்தான் வேண்டியவர்கள் என்பது கிடையாது. அயலார் யார், வேண்டாதவர்களுக்கு கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் வள்ளுவர் வாக்காச்சே. ஆகவே மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவம் வாய்க்கும் பராபரமே என்று அங்கே நம் பழந்தமிழர்கள் சொன்னதைப் போல ஏதவன் ஊர் ஏதவன் பேர், ஆறு உற்றார் ஆறு அயலார் என்பது அபூர்வமான தகவல்கள் அடங்கியது. அதை உற்ற நுணுக்கத்தை பார்த்தோம். இந்த உருவத்தை பார்க்கலாம் வாருங்கள். பேதி ஒருபால் திருமேனி ஒன்றல்லன், பல பல வடிவங்கள். சிவபெருமான் என்னென்ன வடிவங்களில் வந்தார் என்று அவ்வளவு நம் ஞான நூல்களும் சொல்கின்றன. உருவ வழிபாடு செய்யாதவர் உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. உருவ வழிபாடு செய்யும் நம்மை இகழ்வாக கேலியாக பேசக்கூடியவர்களவா. கோச்சுக்காதீங்கோ, கோச்சுக்கூடாது. நமக்கே தெரியல, அப்புறம் எங்கே போகிறது? ஒரு உதாரணம் சொல்லலாமா? மனதில் பதியும். நாங்கள் உருவ வழிபாடே செய்ய மாட்டோம், இவர்கள் உருவ வழிபாடு செய்பவர்கள் முட்டாள்கள். சந்தோஷங்க, அவ்வளோதான். பதில் சொல்லிட்டு நேரத்தை வீணடித்து கொள்ளாதீர்கள். 2 பெண்மணிகள் போய் கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 2 பெண்கள் போய் கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு பொண்ணு ரொம்ப அழகு. அவளை பார்க்கும்போது கூட போகிற பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி தான், கொஞ்சம் அழகு கம்மி.
ம் இதை பார்த்துட்டு இருந்தபோது என் நண்பர் அவர் ஒரு வழிபாடு செய்கிறவங்களை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமா கேவலமாக பேசுவார். அவர்கிட்ட கேட்டேன், அந்த 2 பெண்கள் போகின்றார்களே, அந்த இருவரில் உன் மனது யாரிடம் செல்கின்றது? நாம் எல்லாம் என்ன நினைப்போம், அந்த அழகாக இருக்காளே அவளைத்தான் இந்த இவர் சொல்ல போகிறாருன்னு நினைப்போம். அவர் என்ன சொன்னார், பக்கத்தில் இன்னொரு பொண்ணு போயிட்டு இருக்கா இல்லையா, அழகு கம்மியா, அவளை சொன்னார். என் மனது அவளிடம்தான். ஏன்பா அப்படின்னு. இல்லை, அவள்தான் என் மனைவி. சரி, அப்போ ரொம்ப அழகா இருக்காளே அவ என் தங்கச்சியா? சை சை, என்னையா கலாச்சாரம்! இப்போ தெரிகின்றதா, முன்னோர்கள் எவ்வளவு பெரியவர்கள், பெற்ற தகப்பனாக இருந்தாலும் சரி அல்லது தாத்தாவாக இருந்தாலும் சரி, ஓரளவு வயதிற்கு மேல் பெண் குழந்தைகளை தொட்டு பேசக்கூடாது. இதுதான் சனாதனம். எல்லாத்தையும் நாம் தொடச்சி விட்டோம், அழிக்காமல் விட மாட்டோம். அடுத்தவங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை, நாமே எல்லாம் பண்ணிட்டோம். பெண்கள் ஜாக்கிரதை. வெளியில் பெத்த அப்பா தாத்தாவி தொடக்கூடாது அந்த குழந்தைகளை, பெண் குழந்தைகள்னு. கண்ட பசங்க கூட ஹாய், வேண்டாம் தாய்களே, வேண்டாம் அம்மா, வேண்டாம். உதாரணம் சொன்னேனே, யாராக இருந்தாலும் சரி, உலக அளவில் அந்த பெண்மணியின் தங்கை அவ உலக பேரழகியா இருந்தா கூட சரி, என் புத்தி அவட்ட போகாதுடா. இப்பொழுது தெரிகின்றதா, உருவ வழிபாடு என்பது எதற்கு நான் வழிபாடு என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறேன். நம்மை வழிப்படுத்துவது எதுவோ அது வழிபாடு. ஆகவே பேதி ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் என்று சொல்லக்கூடிய இந்த தகவல் அற்புதமான தகவலை சொல்லி முடிகின்றது. நல்லதை கேட்போம், நல்லதை உணர்வோம், இறை அருளை பெறுவோம்.